ஒருவேளை அவர்கள் ஃப்ராடு பண்ணால் ஜல்லிக்கட்டு போல் விவசாயிகள் போராட்டம் போல் மக்கள் களத்துக்கு வந்தால் தான் இந்த நாட்டோட ஜனநாயகத்தை அரசியல் சட்டத்தை காப்பாற்ற முடியும். இது நம்மளுக்கு இறுதி வாய்ப்பு. இல்லை மறுபடியும் அன்னைக்கு ஜூன் நாளில் ஃப்ராடு பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ இவங்க சொல்ல எண்ணிக்கை வரணும்னா ஒன்று இவிஎம் ஃப்ராடு, இல்லைன்னா எலெக்ஷனை மேனிபுலேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் சொன்னதே அமித்ஷா சொல்லியிருந்தாரு, நாங்கள் ஜெயிச்சலாம் பாருங்க, முன்கூட்டியே சொல்லி வைக்கிறதானே அப்படின்னு சொல்கிறாரு. பிஜேபி கூட்டணி வந்து என்டிஏ வந்து 209 சீட்டும், இது வந்து 290 சீட்டும், மற்றவங்க ஒரு 44 சீட்டு. இந்தியா கூட்டணி 290, இது வந்து 44. நேற்று கூட கார்கே என்ன சொல்லுங்க 295 சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகாராஷ்டிராவில் 48ல் 15 சீட்டு பிஜேபிக்கு, என்டிஏவுக்கு 33 இந்தியாவுக்கு. நம்ம சொன்னதான். ஓகே, இது களத்துலேருந்து அவங்க வந்து சொன்ன நிலவரம் தான். ஆந்திராவை பொறுத்தவரை வந்து இந்தியா கூட்டணிக்கு 3 சீட்டு தான். ஓகே, பிஜேபிக்கு 0, அதர்ஸுக்கு 22. அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தான் அதிகம் அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது, காங்கிரஸ் அல்லாமையே. ஆமாம். நேற்று அமித்ஷா ஒரு 150-200 கலெக்டர்களை கூப்பிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நேரடியாக கூப்பிட்டு அமித்ஷா பேசி எங்களுக்கு ஃபேவராக ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு நெருக்கடி பண்ணார்னு சொல்லி காங்கிரஸோட ஜெய்ராம் ரமேஷ் ட்விட்டரில் போட்டிருக்காரு. சார் அதிர்ச்சியாக இருக்குது, நடக்கும் அப்படிதான் பேசியிருக்கிறாங்க. தீஸ்தா சேதல்வாத் மகாராஷ்டிராவில் தான் இருக்காங்க. இந்த எலெக்ஷனில் அவங்களோட க்ளோஸாக நாங்கள் வந்து வேலை செஞ்சோம். அவங்க வந்து உறுதியாக வந்து இந்தியா கூட்டணி தான் அங்கே மெஜாரிட்டி வரும்னு சொல்லி அடித்து சொல்கிறாங்க. தொகுதி வாரியான கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இவங்க 33 வரையும் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், 15 சொல்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணி. மோடி தோத்துருவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸிட் போல் வந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட் இன்றைக்கே டவுன் ஆகிடும். இன்னைக்கு நாளைக்கு 3 நாளில் வந்து பல லட்சம் கோடி போயிடும். அது ஒரு காரணம் இல்லைங்களா? அது வந்து இந்த கார்பரேட் மீடியா வந்து நீ கார்பரேட்டாக தான் இருக்கு. CNN நியூஸ் 18 எடுத்துக்கங்க. ஓனர் யார்? ஓனர் அம்பானி. நியூஸ் 18 ஓனர் அம்பானி. ஓகே. NDTV ஓனர் யார்? வாங்கிட்டாங்க. ஆமாம். ஓகே. அதானி. அவங்க 2 பேருக்கு தானே இந்த கவர்மெண்ட்டே நடந்துச்சு. அப்போ அந்த 2 டிவி வந்து போடுறதை எப்படி உண்மைன்னு நம்ம நம்ப முடியும்? வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர், மனித உரிமை செயல்பாட்டாளர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். வணக்கம் தொடர். வணக்கம். அரங்கத்திற்கு வந்து ரொம்ப நன்றி. முக்கியமாக தேர்தலுக்கு பிறகு எக்ஸிட் போலுங்கிறது கிரவுண்ட் ரிப்போர்ட்டிங் டெல்லி போய்ட்டு இருந்தீங்க, ஒரு வகையான ரிப்போர்ட் சொன்னீங்க. ஆனால் இங்கே வந்திருக்க கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க பாஜக 300க்கும் மேற்பட்டகளில் ஜெயிக்கும்னு சொல்லி கருத்துக்கள் வருகிறது. மிக அதிகமாக நம்பக்கூடிய கர்நாடகா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஊபி கூட பார்த்தீங்கன்னா முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. முதல்ல இந்த எக்ஸ்போர்ட் போர்டு பற்றி கருத்து. இந்திய கூட்டணி 300 400 வரை சொல்கிறாங்க. ஆமாம், 350 குறைவாக யாருமே கிடையாது. இந்தியா 150 சொல்கிறாங்க. ஆமாம், 350 குறைவாக யாருமே கிடையாது அப்படின்றதான் இன்றைக்கி வந்திருக்க செய்தி. அதாவது ஒரு செய்தி சமூகத்தில் வருது, அந்த செய்தியை சொல்பவர்கள் யார் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அந்த செய்தியோட நம்பகத்தன்மையை உறுதி செய்யணும்னா அந்த செய்தியை சொல்கிறவங்க யாருன்றது முக்கியம். இப்போ நீங்கள் அர்ஜுன் சம்பந்தம் ஹச்ராஜா சொன்னால் அந்த செய்தியோட நம்பகத்தன்மை என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, பிஜேபி ஆதரவாளர் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அதே போல் ஏடிஎம்கேயில் வந்து ஜெயக்குமாரோ மற்றவங்களோ சொன்னால் அதோட செய்தியோட நம்பகத்தன்மை என்னன்னு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ சொல்லும் நபர்கள் அப்படின்றது முக்கியமானது. இப்போ நீங்கள் அதிமுக டிவியில் நியூஸ் ஜேவில் வந்து அதிமுக வந்து 24லேருந்து 27 இடம் வரும் அப்படின்னு செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் பாருங்கள், அதிமுக காரங்க எடுத்து அதை சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ப முடியுமா சொல்லுங்கள்? அப்போ சொல்பவர்களினோட நம்பகத்தன்மை. இப்போ கலைஞர் டிவியில் வந்து இந்தியா கூட்டணி 450 வரும் அப்படின்னு போட்டால் நம்ப முடியுமா? வாய்ப்பு இல்லை, அதை நம்ப முடியாது. அப்போ சொல்பவர்களோட தன்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பல வகையான செய்தி நம்மளுக்கு வருது. சொல்லும் நபர்களோட தன்மை
முக்கியமாக பார்க்குறேன். இப்போ சொன்ன நபர்கள் யார் யார்? இப்போ வந்து டைம்ஸ் குரூப்பு, ரிபப்ளிக்கு, அதே போல் NDTV, CNN நியூஸ் 18, ஜி நியூஸு, சாணக்கியா, இந்தியா டுடே, இதெல்லாம் வந்து இப்போ வந்து சொன்னாங்க. இதில் CNN நியூஸ் 18 எடுத்துக்கங்க. ஓனர் யார்? ஓனர் அம்பானி. நியூஸ் 18 ஓனர் அம்பானி. NDTV ஓனர் யார்? வாங்கிட்டாங்க. ஆமாம், அதானி. அவங்க 2 பேருக்கு தானே இந்த கவர்மெண்ட்டே நடந்துச்சு. அப்போ அந்த 2 டிவி வந்து போடுறதை எப்படி உண்மைன்னு நம்ம நம்ப முடியும் சொல்லுங்கள்? கோடி மீடியான்னு சொல்லி எல்லாத்தையும் ஜி நியூஸ்லேருந்து, டைம்ஸ் நவ்லேருந்து, இந்தியா டுடேலேருந்து, ரிபப்ளிக்லேருந்து, ஆஜ் தக்லேருந்து எல்லாத்தையும் கோடி மீடியான்னு சொல்லி ஏற்கனவே சமூகம் முடிவு செய்தது தான். சரிங்களா? அதனால் அதை தாண்டி அப்படின்னா சாணக்கியானா இப்போ பாண்டே, டைம்ஸ் குரூப் வந்து ஜெயின் ஃபேமிலி, ரிபப்ளிக் வந்து அர்னாப் கோஸ்வாமி தெரியும். அவர் வந்து பிஜேபியோட நேரடி அடியால், அவங்க பணத்தில் தான் அவர் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சொன்ன எல்லாமே நியூஸ் 18லேருந்து டைம்ஸ் நவ் வரையும் வந்து மோடிக்கு நேரடியாக அடியாளாக பிஜேபியை விட, பிஜேபி தொண்டர்களை விட விசுவாசமாக செயல்படக்கூடிய நபர்களாக தான் இதுவரை நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த 10 வருஷத்தில், குறிப்பாக இந்த 2-3 வருஷம் கடைசியில் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு செய்தி மோடிக்கு எதிராக அவங்க ஒளிபரப்பு, விவசாயிகள் போராட்டத்தை ஒளிபரப்புனாங்களா? எந்த விஷயமும் கிடையாது. சரிங்களா? அப்போ சொன்ன நபர்களோட யோக்கியதைன்றது வந்து நேர்மையற்ற நபர்கள். அவர்கள் முழுக்க முழுக்க மோடிக்கு ஆதரவானவங்க. அதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம எதிர்பார்க்காம ஒன்றும் கிடையாது. இதை நாம் எதிர்பார்த்தது தான். அதனால தான் காங்கிரஸ் கூட ஆரம்பத்தில் நாங்கள் இதை புறக்கணிக்கிறோன்னு சொன்னாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இதுவரையிலான எக்ஸிட் போல் எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கா அப்படின்னா, 2004 வாஜ்பாய் பீரியட் முடிகிற போது இந்தியா ஒளிர்கிறது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணி வாஜ்பாய் NDA கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொன்னாங்க. 2014 சொன்ன எண்ணிக்கையில் நடக்கலை. மோடிக்கு மிகப்பெரிய வெற்றினாங்க, அந்த அளவுக்கு அது நடக்கலை. 2019 கணிச்சதில் இந்தியா டுடே தவிர மற்ற எல்லா கணிப்பும் தப்பு அப்படின்னு வந்துடுச்சு. சரிங்களா? இது மாதிரி பல்வேறு மாநில தேர்தல்களில் எக்ஸிட் போல்ன்றது தவறாக வந்திருக்குது அப்படின்றதான் யதார்த்தம். இதுவரையெல்லாம் நடந்த விஷயம். சரி, இந்த எக்ஸிட் போல் அப்படின்றது இப்போ NDTV போடுறாங்க, நியூஸ் 18 போடுறாங்க. எங்கே, எப்போ, எவ்வளோ நாளில், யார்கிட்ட எடுத்தாங்க? இல்லை, அந்த ரிசல்ட் இப்போ பெரும்பாலும் இல்லை. அந்த செய்தி வேணும்ல உங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து ஒரு சர்வே எடுக்கிறதுனா, நீங்கள் நாடு முழுவதும் வந்து 7 ஃபேஸாக நடந்திருக்கு தேர்தல். 7 கட்டத்தில் வெவ்வேறான லேண்ட்ஸ்கேப்பில் நடந்திருக்கு. வெவ்வேறான தன்மை உள்ள இடங்கள், வெவ்வேறான அதில் பொலிட்டிக்கல் கால்குலேஷனில் அது வந்து நடந்துச்சு. அப்போ அத்தனை இடத்துக்கு உங்கள் ஆள் போய் அந்த சர்வே எடுத்தாங்களா? உதாரணத்துக்கு மயிலாப்பூரில் போய் சர்வே எடுத்தாங்கன்னு வைங்க, பிஜேபி தான் ஜெயிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் என்ன போடுவான்? பிஜேபி தமிழ்நாட்டில் எல்லா இடம் ஜெயிச்சிருன்னு போடுறான். அது உண்மையா? ஒரு சேனலில் போட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி 16 இடம். ஒரு கருத்து கணிப்பு 16 இடமா? இது எப்படி வந்து இது பிஜேபி காரன் நம்புவாங்களா சொல்லுவாங்க? அண்ணாமலை நம்புவாரா? ஆனால் மற்ற கருத்து பார்த்துல 3-2 போட்டிருக்காங்க. ஒரு சேனல் அப்படி போடுறாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் காசு கொடுத்து வந்து அவங்க எழுத வைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த சேனல் இப்போ நீங்கள் எடுத்த எக்ஸிட் போல்ன்றது முடிஞ்ச அன்னைக்கு எடுத்தீங்களா? எப்போ எடுத்தீங்க? எந்தெந்த ஊரில் எடுத்தீங்க? இப்போ 7 கட்டமாக யாருமே தரல. 7 கட்டமாக நடந்திருக்குது இல்லை? 7 கட்டமாக வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து மாறி இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கர்நாடகாவில் முதல் கட்டம் வேறு மாதிரி இருந்துச்சு. 2வது கட்டத்தில் அந்த பாலியல் புகார் வந்த நிலைமையே மாறிடுச்சு. அப்போ அதில் 1ல் கூட பிஜேபி ஜெயிக்காது அப்படின்ற சூழ்நிலை தான் 2வது கட்டத்தில். முதல் கட்டத்தில் கொஞ்சம் சீட் ஜெயிக்கும். ஆனால் இப்போ இந்த கருத்து கணிப்பில் எல்லாத்துலேயும் வந்து மெஜாரிட்டி என்ன போடுறாங்க? கர்நாடகாவிலேருந்து 25லேருந்து 27 இடம் போடுறாங்க. இது சாத்தியமாக சொல்லுங்கள்? நான் கர்நாடகாவில் இருக்க பலர்ட்டையும் ஆளுங்கட்சி காங்கிரஸாக இருக்குது. ஆளுங்கட்சி காங்கிரஸ் இப்போ தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. எதிர்ப்பு அலை ஒன்றும் கிடையாது. இப்போ பாலியல் புகார் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக அவங்களுக்கு மாறி இருக்கு. இந்தியா முழுக்க மாறிச்சு. அப்படி இருக்க சூழ்நிலை பிஜேபி அங்கே வந்து செகண்ட் ஃபேஸில் உள்ள 14 இடத்துலையும் முழுசாக ஜெயிக்கும் அப்படின்னு போட்டால் இது எப்படி நம்ப? இல்லை, ஒரு சில மீடியாக்களை சொல்கிறது நீங்கள் ஓகே மறுக்க முடியாது. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியா டுடே இதெல்லாம் ஒரு கணிப்பு போட்டிருக்காங்கல்ல, ஏபிபி. இல்லை, அதான் சொல்கிறேன். இவங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாத்தையும் இவங்களும் இதுவரை மோடிக்கு எதிராக பேசுனாங்களான்னு சொல்லுங்க. அது இல்லை, இதுவரை அவங்க பேசுனதே கிடையாது.
அதான் சொல்கிறேன். இப்போ கர்நாடகாவில் இவங்களும் கூடுதல் தானே சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவில் இவங்களும் கூடுதல் சொல்லியிருக்காங்க. அது நம்ம கண்ணு முன்னாடி பக்கத்தில் நம்ம அந்த மாநிலத்தில் உள்ளவங்களோட பேசலாம். அப்படி பேசி நம்ம இதுவரை எலெக்ஷன் எலெக்ஷன் ஆரம்பத்துலேருந்து முடிஞ்ச வரை நம்ம பேசியிருக்கோம். பேசுனதில் வந்து பிஜேபிக்கு கம்மியான சீட்டு தான் கிடைக்கும் அப்படின்றது எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இப்படி மாற்றி வந்து சொன்னால் இது எப்படி வந்து சரியாக இருக்கும்? அப்போ சொல்லும் நபர்களின் நம்பகத்தன்மை அப்படின்றது முக்கியமானது. இந்த சொன்ன யாருமே இவங்க வந்து நேர்மையானவர்கள் கிடையாது, மோடிக்கு ஆதரவானவர்கள். ஒன்று, இவங்க எங்கே எந்தெந்த தேதியில் இப்போ 7 ஃபேஸில் வந்து எந்தெந்த ஊரில் எவ்வளோ பேர்கிட்ட எடுத்தோம், நகரங்களில் எவ்வளோ பேர்கிட்ட எடுத்தோம், கிராமங்களில் எவ்வளோ பேர்கிட்ட எடுத்தோம், பெண்கள்கிட்ட எவ்வளோ பேர் எடுத்தோம், விவசாயிகள்கிட்ட எவ்வளோ பேர் எடுத்தோம், மாணவர்கள்ட்ட எவ்வளோ பேர் எடுத்தோம், இப்படியான எந்த டேட்டாவும் வந்து யாருமே இதுவரை வந்து சொல்லலை. இது சொல்லாத போது இதோட நம்பகத்தன்மை வந்து 100% கேள்விக்குரியது தான். சரிங்களா? உங்கள் சர்வேயோட ஆத்தன்டிகேஷன் என்ன? அது வந்து ஒன்றுமே இல்லை. அப்போ நியூஸ் ரூமில் உட்காந்து ஒன்றை எழுதி அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்றது எந்த வகையில் சரியாக இருக்கும்? அதனால் இதை வந்து மொத்தமாக மக்கள் வந்து நிராகரிக்கணும், புறக்கணிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இதில் இன்னொன்று வந்து இப்போ வந்து டோட்டலாக மோடி தோற்றுருவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸிட் போல் வந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட் இன்றைக்கே டவுன் ஆகிருக்கும். இன்றைக்கி நாளைக்கு 3 நாளில் வந்து பல லட்சம் கோடி போயிடும். அது ஒரு காரணம்ன்றீங்களா? அது வந்து இந்த கார்பரேட் மீடியா வந்து நீ கார்பரேட்டாக தான் இருக்குது. அதனால் அதுவரை வந்து நீ பல லட்சம் கோடி இப்போ அதானி இது இன்னைக்கு மோடி தோக்கும், பிஜேபி தோத்துறோம் அப்படின்னா அதானிக்கு இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு ஒரு 10 லட்சம் கோடி ரூபா போயிடும். அந்த அளவுக்கு வந்து சரிவு வந்து வந்துடும். ஏன்னா மோடியை நம்பி தான் அதானி குரூப் போயிடுச்சுன்னா இந்த கம்பெனி விழுந்துடும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்து பணத்தை கொடுத்து அவங்களும் வந்து அதை தக்க வைக்கிறதுக்கான வேலையை வந்து பார்க்குறாங்க. அது இப்போ ஓட்டு எண்ணிக்கை வரும்போது ஏதோ ஒரு கட்சி வரும்னு தெரிஞ்சால் விழுகாது, அவங்களுக்கு விழுகாது, பெரிய அளவில் நஷ்டம் வந்து இருக்காது. இந்த காரணத்தினால இது செய்யப்படுது அப்படின்றது வந்து இன்னொரு முக்கியமான காரணம். மூணாவது வந்து இவங்க சொல்கிற செய்தியோட நம்பகத்தன்மை என்ன அப்படின்றத பொறுத்து. இப்போ மகாராஷ்டிரா சொல்கிறாங்க, மகாராஷ்டிராவில் இவங்களுக்கு தான் பிஜேபி கூட்டணி தான் அதிகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கே தீஸ்தா சேத்தல்வாத் மகாராஷ்டிராவில் தான் இருக்காங்க. இந்த எலெக்ஷனில் அவங்களோட க்ளோஸாக நாங்கள் வந்து வேலை செஞ்சோம். அவங்க வந்து உறுதியாக வந்து இந்தியா கூட்டணி தான் அங்கே மெஜாரிட்டி வரும்னு சொல்லி அடித்து சொல்கிறாங்க. தொகுதி வாரியான கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 33 வரையும் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், 15 சொல்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு. இவங்க அதாவது அவங்களுக்கு உறுதியாக வந்து 30லேருந்து 35 சீட்டு காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு தான் உறுதியாக வந்து சொல்கிறாங்க. கள நிலவரத்திலும் சொல்கிறாங்க. அங்கே வந்து சிவசேனா பால் தாக்கரேயோட சிவசேனா தான் உண்மையான சிவசேனான்னு மக்கள் நம்புகிறாங்க. இவங்க வந்து இதில் வந்து விலகி போனவங்களுக்கு வந்து சரத்பவார்லேருந்து விலகி போன அஜித் பவாருக்கும் இங்கே ஏக்நாத் சிண்டேவுக்கும் பெரிய செல்வாக்கு அங்கே கிடையாதுன்றது யதார்த்தமான உண்மை. ஆன்டி இன்கம்பன்சி அங்கே இருக்குது. அப்படி இருக்கிற போது இவங்க மெஜாரிட்டி வருவாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அங்கே ஒரு வலிமையான கூட்டணி இருக்குது. காங்கிரஸ், சரத்பவார், சிவசேனா. இந்த வலிமையான கூட்டணியை மீறி எப்படி வந்து வர முடியும்? அதோட டெல்லி சொல்றாங்களே சார், எப்படி கைதுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? இல்ல டெல்லியில வந்து நான் நேரடியா டெல்லிக்கு போனேன். அங்க பல பேர்கிட்ட கேட்டதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நடுநிலையானவங்க நான் சொல்றேன், வேற பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்ந்தவங்க கிடையாது. உறுதியா வந்து 5 இடங்கள் 4லேருந்து 5 இடங்கள் உறுதியா வந்து காங்கிரஸா, கெஜ்ரிவால் காங்கிரஸ், ஆமா இந்தியா கூட்டணி. 2 இடங்கள் பிஜேபிக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு ஜென்யூனான ரிசல்ட் அப்படின்ற முறையில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னும் ஹரியானாவிலையும் சொல்றாங்க. ஹரியானாவில் கேட்குறேன், ஹரியானாவில் பிஜேபி பிரச்சாரத்துக்கே போக முடியல. எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஜெயலலிதா 91லேருந்து 96 இருந்தப்ப அதுக்கு பிறகு வந்து அந்த கட்சி எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரி எல்லாம் மக்கள்கிட்ட போகும்போது அடிச்சு விரட்டினாங்க. அதில் டோட்டலாக அவங்க காலியானாங்க. அப்போ ஒரு டோட்டலாக காலியாவாங்கன்றது அப்படி ஒரு எதிர்ப்பு இருக்கும். ஹரியானாவில் பல இடங்களுக்கு போகவே முடியல, விவசாயிகள் அடித்து வரட்டினாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம். சரிங்களா? இப்போ அந்த மாநிலத்தில் அதிகம் வந்துடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றது புரியலை. அதே போல் வந்து உத்தரப்பிரதேசத்தில் சொல்கிறாங்களே, ஆமாம், உத்தரப்பிரதேசத்தில் வந்து நீங்கள் 2-3 ஃபேக்டர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் முக்கியம். ஒன்று வந்து விவசாயிகள் போராட்டம். அதிக மேற்கு உத்தரப்பிரதேசம் தான் விவசாயிகள் அதிகம் கலந்துக்கிட்டாங்க. விவசாயிகளை காரை வச்சு ஏற்றுன பிரச்சனை எல்லாம் அங்கே இருந்துச்சு.
ராஜ்புத் கம்யூனிட்டி ஆமா அவங்க வந்து பிஜேபிக்கு அது எங்கேயுமே repeat ஆன மாதிரி தெரியலையே. இல்லை உறுதிமொழியாக அவங்க வந்து எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து நீங்கள் ஒரு முக்கியமான ஃபேக்டர் பார்க்கணும். இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் வந்து 14லேருந்து 15% இருக்காங்க. 14லேருந்து 15%ல் ஒரு 10% ஓட்டு போட்டால் கூட சாலிடாக 10% வந்து பிஜேபிக்கு எதிராக ஒரு இஸ்லாமியரோட பிஜேபிக்கு ஆதரவு போட மாட்டாங்க. வாய்ப்பு இல்லை. ரீஜனல் பார்ட்டிஸுக்கு கொஞ்சம் போகலாமே ஒழிய மீதி எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு தான் வரும். ஓகே. அப்படி வரும்னு சாலிடான ஒரு ஓட்டு. அடுத்து தலித் ஓட்டு. தலித் ஓட்டும் அரசியல் சட்டத்தை அவங்க ஒழிச்சிருவாங்க அப்படின்ற கருத்து கீழே வரை போயிடுச்சு. அதை கவுண்டர் பண்ணுறது தான் மோடி அமித்ஷாவோட வேலையாக வந்து இருந்துச்சு. இப்போ ஓபிசி ஓட்டு அகலிதாஸ் நிற்கிறாங்க. ஆமாம். அப்போ வந்து தலித் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு இது ரெண்டை கூட்டினாலே அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% வரல. அப்போ ஓபிசி ஓட்டு விழுந்தா இவங்க வந்து 60 வந்து கிராஸ் பண்ணுவாங்கன்னு வைங்க. அப்போ ராஜ்புத்தெல்லாம் இந்த தடவை எதிராக இருக்காங்க. ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் எதிராக இருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து பார்க்குற போது அங்கே வந்து மற்றவங்க சொல்கிறது உறுதியாக வந்து 30+ வந்து இந்தியா கூட்டணிக்கு வரும் அப்படின்னு ஒரு ரீசனபிளான கணிப்பு அது. குறைஞ்சபட்சம். ஆமாம், கட்சிக்காரங்கள்ல. ஓகே. பொதுவில் இருக்கவங்க சொல்கிறது. ஆனால் இதுக்கு தலையில அவங்க வந்து போடுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்தையும் நம்ம வந்து சொல்ல முடியும். ஜார்க்கண்ட் மெயினா? ஆமாம், ஜார்க்கண்ட் அவர் உள்ள போட்டு மெஜாரிட்டி அவங்களுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு. ஆந்திராவிலேயே அது போல வந்து சொல்றாங்க. ஆமா, ஆந்திராவில் சொல்றவங்க கொஞ்சம் லாஜிக்கா ஒத்து இல்லை. ஆமா, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கூட்டணி இருக்கிறதுனால சொல்லலாம். ஆனா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தான் அதிகம் அதில் வரும். ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கு இப்ப கம்மியா போட்டுருக்காங்க. ஆமா, ஜெகன்மோகன் ரெட்டி தான் அவங்க வந்து அதிகம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இங்க திமுக மாதிரின்னு வச்சுக்கோங்க. பாஜக 21-25 போட்டிருக்காங்க. ஒய்எஸ் காரன் 4 போட்டிருக்காங்க. காங்கிரஸ் 4 போட்டிருக்காங்க. அதான் அது வந்து அது அப்படி இருக்குமான்னு பாருங்க. அது திமுக மாதிரியான அங்க ஒரு கட்சி. அது டோட்டலா வந்து அவங்க இழப்பாங்களான்றது அதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு தான். இதெல்லாம் ஒத்துப்புற மாதிரி இப்போ அருணாச்சல பிரதேசத்துல பாத்தீங்கன்னா 19 இடங்கள் முன்னணியா இருக்கு. வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கு. சிக்கிம்ல தான் பாஜக பின்னாடி இருக்கிறதுல இதுல முன்னாடியா இருக்குது. இது சேர்த்து இல்லை, அதாவது நீங்க அந்த மாநிலங்கள் உள்ள நிலைமைய மாநில தேர்தல் அப்படின்றத பொறுத்தவரை யாரும் இதுவரை பெரிய கருத்து கணிப்பா போடலை. அது நம்மளுக்கும் அது முழுமையா வந்து தெரியாது. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் தான் நம்மளுக்கு வந்து தெரியுது. அதுல வந்து பலர்கிட்ட நம்ம பேசியிருக்கோம். அதுதான் நம்ம ஆத்தன்டிகேட்டாக வந்து சொல்ல முடியும். கர்நாடகாவும் ஹரியானாவும் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இந்த 4 மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலே இவங்க ஃபேக்கா சொல்றாங்க அப்படின்றத நம்ம முடிவுக்கு வர முடியும். சரிங்களா? இப்போ ஏன் அதை சொல்றாங்க அப்படின்றத பொறுத்து நேற்று அமித்ஷா ஒரு 150-200 கலெக்டர்களை கூப்பிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நேரடியாக கூப்பிட்டு அமித்ஷா பேசி எங்களுக்கு ஃபேவராக ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நெருக்கடி பண்ணாருன்னு சொல்லி காங்கிரஸோட ஜெய்ராம் ரமேஷ் ட்விட்டரில் போட்டிருக்காரு. அதிர்ச்சியா இருக்கு. நடக்குமா? அப்படிதான் பேசியிருக்கிறாங்க. பேசின தகவல் காங்கிரஸ் வந்து தானே போடுவாங்க. காங்கிரஸ் ஜெய்ராம் ரமேஷ் தகவல் எல்லாம் போடுவாரா? அவர் ட்விட்டர்ல போட்டிருக்காரு. ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா. ஆமா, அவங்க வந்து பேசுறாங்க, நெருக்கடி பண்றாங்க. அப்ப நீங்க இந்த நெரேட்டிவ் மீடியாவை வச்சு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கும் இன்னொரு புறம் வந்து இங்க அமித்ஷா பேசுனதுக்கும் 2 இணைச்சு வந்து பாருங்க. பார்த்தா அவங்க வந்து ஃப்ராடு பண்ணி இந்த இடத்த வந்து வர்றது அப்படின்றத கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி பண்றாங்க அப்படின்றது தெரியுது. ஈவன் பிரசாந்த் கிஷோர் எடுத்துக்கோங்க. அவரே வந்து போன ஏற்கனவே 303. ஆமா, அதை தாண்டான்னு தான் அவர் சொன்னாரே ஒழிய இது பிஜேபிக்காக பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்தார். அவரே இவ்வளவு எண்ணிக்கை சொல்லலையே. சொல்லல. அவர் எல்லா இடத்துக்கும் போய் 260 நிக்கிறார். அதான் அவர் வந்து அந்த பிஜேபி அந்த ஜெயிக்கும், பார்டர்ல ஜெயிக்கும்ன்றதா 30 மீதி கூட்டணி கட்சியில வச்சுட்டு சொன்னாங்க. ஆமா, அப்படி சொன்னா ஒரு அந்த 303 வராது, இருந்தாலும் மெஜாரிட்டி வந்துடும் அப்படின்றதா. எல்லாம் 350 கிராஸ் பண்ணிட்டாங்க. அதான் வந்து இப்போ அவங்க சார்பில் இறக்கி விடப்பட்ட ஆளே அப்படி சொல்ற போது அதை தாண்டி சொன்னா உங்களுக்கு ரீசனும் லாஜிக்கும் வேணும். அதை நீங்க சொல்லுங்க. எங்க சொன்னாங்க? எத்தனை பேர்ட்ட நீங்க சாம்பிள் சர்வே எடுத்தீங்க? சர்வே இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து மதுரை தொகுதி எடுத்துங்க. மதுரையில் உள்ள ஓட்டர்ஸ்ட்டு நீங்க எடுத்திருந்தா தானே சொல்ல முடியும். கண்டிப்பா. அப்படி எடுத்த மாதிரி நீங்க சொல்லுங்க. எங்கேயாவது சர்வே எடுத்தாங்களா? இப்போ தமிழ்நாட்டில் கூட எங்க சர்வே எடுத்தாங்க நம்மளுக்கு தெரியல. எந்த எலெக்ஷன்ல ஆக்டிவா தான் இருக்கிறோம். ஊடகங்கள்ல நீங்க ஆக்டிவா இருக்கிறீங்க. எங்க எடுத்தாங்க? அப்ப முழுக்க நியூஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு அது வந்து ஒரு பெய்டு நியூஸா வந்து கொடுக்கறது அப்படின்றத அதுல வந்து நடக்குதே தவிர ஏன் நடக்கிறன்றது அதுல முக்கியம். மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய செய்தின்றது அங்கதான். அதுதான் இப்போ முக்கியமா பேச வேண்டிய பொருளா வருது. ஆமா, அது வந்து அமித்ஷா பேசுனதோட தொடர்படுத்தி பார்க்கணும். மோடி இங்க தியானம் பண்றாரு, அங்க அமித்ஷா வந்து கோயிலுக்கு வராரு. வந்தோடனே இப்படி செய்திகள் வந்து இன்னைக்கு வெள்ளம் போல் வந்து இறங்குது. தடையின்றி வெள்ளம் போல் வந்து இறங்குது. இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஆதரவானவங்க தான். ஆனாலும் மக்கள்கிட்ட ஒரு கருத்து உருவாகுதா இல்லையா? பிஜேபி தான் வந்துடும் போல
இவ்வளவு பேர் சொல்லிட்டாங்களே, உருவாயிருக்கு. இவ்வளவு பேர் சொல்லிட்டாங்களே, யாராவது ஒருத்தர்னாலும் இது பண்ணி சொல்ல மாட்டாங்களா அப்படின்றது வந்து எல்லாருடைய மனநிலைக்கு அப்படி மாறுது. இந்த மாற்றம் உருவாகுது பாருங்க, இதுதான் பிரச்சனைக்குரியது. அப்போ ஒரு செய்தியோட தன்மையை நம்ம வந்து பார்க்கணும். நம்மளும் இந்த நாட்டில் தான் இருக்கிறோம், கண்ணு முன்னாடி நம்மளுக்கு எல்லாம் நடக்குது. இப்போ 2014 மோடி பேசினாலே அந்த தேர்தலில் எல்லாரும் லைவ் போட்டாங்க. இப்போ 2024 என்ன 10 வருஷம் கழிச்சு எந்த டிவியாவது பிரச்சாரத்தை லைவ் போட்டாங்களா? மோடியோட மதிப்புன்றது கீழே இறங்கிருச்சுன்றதான் எதார்த்தம். துருவரத்த வீடியோ எவ்வளோ போயிருக்கு, அது கோடிக்கணக்காக போயிருச்சு. ராகுல் காந்தி பேசுனதும் மோடி பேசுனதும் யார் அது அதிகம் போயிருக்கு? ராகுல் பேசுனது. மோடிக்கு பணம் கொடுத்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க, ராகுல் பேசுனது அதிகம் போயிருக்கு. அவங்க போன இடத்துலலாம் லட்சக்கணக்கில் கூடியிருக்காங்க. பிஜேபிக்காரங்க பல இடத்துல போக முடியலை. 10 வருஷமாக அவங்களுக்கான எதிர்ப்பு வந்து இருக்குது. ரெண்டாவது, இந்த எலெக்ஷன் முழுக்க பிஜேபிக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது. 2014 அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணாங்கன்னா அதை அடிப்பாங்க. வளர்ச்சி, ஊழல், மதவாதம் 3 இணைச்சு அவங்க கரெக்டாக அடித்தாங்க. 2019 பாலகோட் தாக்குதல், ஒரு ஸ்ட்ராங்கான பிரதமர் வேணும், புல்வாமா தாக்குதல், இல்லை இவர் இல்லைன்னா நாடு வந்து சிக்கலுக்குள்ளே போயிடும் அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க, கரெக்டாக வந்து அடித்தாங்க. இப்போ என்ன அப்படி இருக்குது சொல்லுங்கள்? மொத்தமாக மோடி தான் வந்தாகணும் அப்படின்றதுக்கான கருத்து உருவாக்கப்படல. மோடி காமெடியான ஆக்கப்பட்டார். மாறி மாறி அவர் பேசுனது, உளர்னது, ஒரு தேர்தலில் ஒரு இடத்துல ஒன்று பேசுறது, மற்ற இடத்துல ஒன்று பேசுறது, இப்படி மாறி மாறி பேசுனதில் நம்பகத்தன்மையிலேருந்து கிட்டத்தட்ட கோமாளி நிலைக்கு அவர் வந்து போயிட்டாரு. அப்படி தான் வந்து சோசியல் மீடியாவில் இருந்துச்சு. அப்படிப்பட்டவர் இது வந்து போன நிலைமையை விட கூடுதல். இப்போ நான் என்ன சொல்கிறேன், போன அளவுக்கு வருவாங்கன்னு சொன்னாலும் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அதிர்ச்சி அடையாமல் கொஞ்சம் கேட்கலாம். அதான் யாரும் கொஞ்சம் இல்லை, 350லேருந்து 400 தான். அது கொஞ்சம் ஒரு சீட்டு கூட யாரும் குறைக்கிறது இல்லை அப்படின்னு போட்டு கூட்டணி வலுவா இல்லாத சூழல். யார் அந்த கூட்டணியில் இருக்காங்க சொல்லுங்க? சந்திரபாபு நாயுடு தவிர்த்து ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அது எப்படி வந்து இந்தியாவை பொறுத்தவரை கூட்டணி கால்குலேஷன் தான் முக்கியம். அப்போ இப்போ அவங்க வந்து ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்ணுறது அப்படின்ற வேலையை வந்து தீவிரமாக பண்ணுறாங்க. இது பண்ணுறது 4ஆம் தேதி நடக்க வாக்கு எண்ணிக்கை ஃபேராக நடக்குமா அப்படின்ற சந்தேகத்தை நம்ம அப்படி கனெக்ட் இருக்குன்றீங்களா? ஆமாம், 4ஆம் தேதி வந்து அவங்க ஃப்ராடு பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் வந்து இருக்குது. இப்போ உண்மையான கணிப்பு நிலவரம் அப்படின்றத நம்ம சொன்னோம்னா அதை பொறுத்தவரை வந்து நீங்க கிரவுண்ட் போயிருக்கீங்க இல்லையா? கிரவுண்ட் ரிப்போர்ட் ஒன்று இருக்குல்ல, அதான் டெல்லிக்கு போயிருக்கீங்க. அப்போ அங்கே நடந்த நிலவரங்கள் உண்மையான கணிப்பு என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? உண்மையான கணிப்புன்றதை பொறுத்தவரை வந்து துல்லியமாக ஓரளவு வந்து சொல்ல முடியும். இது மாதிரி அதாவது அரசியல் கட்சி சாராத தனிநபர்கள், சிவில் ரைட்ஸ் அமைப்புகளை சேர்ந்தவங்க, அவங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்க விஷயங்கள்ல வந்து ஆந்திராவை பொறுத்தவரை வந்து இந்தியா கூட்டணிக்கு 3 சீட்டு தான், பிஜேபிக்கு 0, அதர்ஸுக்கு 22. அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டி தான் அதிகம் அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது, காங்கிரஸ் அல்லாமையே. ஆமாம். அடுத்து வந்து முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். அஸ்ஸாமில் வந்து 14 சீட் இருக்கு, அதில் பிஜேபிக்கு 10 சொல்கிறாங்க, இந்தியா கூட்டணிக்கு 4. பீகாரில் வந்து 40 சீட் இருக்கு, அதில் பிஜேபி கூட்டணிக்கு 18, இந்தியா கூட்டணி 22. இது வந்து ஓரளவு ஒத்து போகிற மாதிரி வந்து இருக்கு, எண்ணிக்கை மிகப்படுத்தி ஒன்றும் சொல்லலை. சத்தீஸ்கரில் வந்து 11 சீட்டில் 6 சீட் என்டிஏ, 5 சீட் இந்தியா கூட்டணி. அது கொஞ்சம் சார்பாக இருக்கு. ஆமாம், இது வந்து அது போல தான் இருக்கு. குஜராத்தில் வந்து 26 சீட்டில் 21 என்டிஏ பிஜேபி, 5 சீட்டு தான் வந்து இந்தியா கூட்டணிக்கு. இல்லை அங்கே ராஜ்புத் விஷயம்லாம் அங்கே பரிசு, ராஜ்புத் விஷயம் இருந்தாலும் கூட அங்கே வந்து ஆமா, நீண்ட காலமா அது ஒரு இந்துத்துவத்தின் சோதனை சாலையா இருக்கிறதுனால 5 சீட்டு தான் போடுறாங்க. இது ஓரளவு அந்த ராஜ்புத் மெஜாரிட்டி மற்ற இடங்கள் அதெல்லாம் சேர்ந்து தான் அப்படி போட்டிருக்க மாதிரி தெரியுது. அதுவும் ஒரு நம்புற மாதிரி தான் இருக்கு. ஹரியானாவில் 10 சீட்டில் 7 சீட் இந்தியா கூட்டணி, 3 வந்து பிஜேபின்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஆமாம், இது வந்து ஓரளவு ஒத்து போகிற மாதிரி இருக்குது. கர்நாடகாவில் 28ல் இந்தியா கூட்டணிக்கு 20, பிஜேபிக்கு 8. இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் பேஸில் அவங்களுக்கு ஓரளவு ஓட்டு வாய்ப்பு பின்னாடி தான் மாறினதில் இப்படி வந்து வந்திருக்கு. ஏன்னா பாதி தான் முன்னாடி சொன்னாங்க. இப்போ 28ன்றது ஓரளவு நம்பகரமாக வந்து இருக்கு. மகாராஷ்டிராவில் 48ல் 15 சீட் பிஜேபிக்கு, என்டிஏவுக்கு 33 இந்தியாவுக்கு. நம்ம சொன்னதான் இது களத்துலேருந்து அவங்க வந்து சொன்ன நிலவரம் தான். அதே போல் வந்து ராஜஸ்தானில் 25ல் 15 இவங்களுக்கு பிஜேபி, 10 காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க போனதுலேயே கொஞ்சம் மார்ஜினில் தான் அவங்க வந்து தோத்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்து 38 திமுக கூட்டணி, 1 வந்து
வேற ஒருத்தர் அப்படின்றது இதுவும் வந்து எல்லாரும் சொன்ன விஷயம் பொருத்தமா தான் இருக்கு. கடை கணிச்சமா தெரியுது. ஆமா. ஓகே. தெலுங்கானா வந்து 17ல் 4 வந்து பிஜேபி, 8 வந்து இந்தியா கூட்டணி, 5 வந்து அதர்ஸ் அப்படின்னு போடுறாங்க. டெல்லியை பொறுத்தவரை 7ல் வந்து 3 சீட் பிஜேபி, 4 வந்து இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல வந்து மிகைப்படுத்தி சொல்லாத மாதிரி இது எனக்கு வந்து தெரியுது. அப்ப இதுல அதே போல உத்தரப்பிரதேசத்துல வந்து 80 சீட்ல 44 பிஜேபி, 35 வந்து இந்தியா கூட்டணி. இது வந்துமே அங்க உள்ள கள நிலவரம் 10 சீட் வந்து சொல்ல முடியலன்னு சொல்றாங்க. இப்ப 44 35ன்றது வந்து அங்க இந்திய கூட்டணி வலுவா இருக்கு. அகிலேஷ் யாதவ் வலுவா இருக்காரு, காங்கிரஸும் கூட இருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா மாற வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல அதான் 35 சீட்டு சொல்றாங்க. 35 சீட்டு உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இது ஒரு ரீசனபிளான கணிப்பா தான் வந்து இருக்கு. ஓகே. மொத்தத்துல இதை எடுத்துக்கிட்டா பிஜேபி கூட்டணி வந்து என்டிஏ வந்து 209 சீட்டும், இது வந்து 290 சீட்டும், மற்றவங்க ஒரு 44 சீட்டு. இந்தியா கூட்டணி 290, இது வந்து 44. நேத்து கூட கார்கே என்ன சொல்லுங்க 295 சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல வந்து இந்த 209ன்றது ஒரு 10-20 வந்து சேர்ந்து வந்து போகலாம், 20-30 கூட அப்படி போகலாம். இந்த கணிப்புல வந்து துல்லியமா யாருனாலும் கணிக்க முடியாது அப்படின்றதான். அப்ப இந்தியா கூட்டணி தான் பெரும்பான்மை வரும் அப்படின்றது வந்து இவங்க சொல்ற இதுல இருந்து நம்ம இதுவரை களத்துல பார்த்தது மோடிக்கான எதிர்ப்பு எல்லா விஷயத்துல இருந்து வந்து சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா கூட ஒரு தொங்கு அப்படி இழுபறி கூட பாராளுமன்றம் இழுபறியில வந்து அப்படி நிக்கலாம். அதுல வந்து 2 பேருக்கு மெஜாரிட்டி வராம இந்த இடையில உள்ள கட்சிகள் யார் இழுக்கிறாங்களோ அதை பொறுத்து அப்படின்றது வந்து ஒரு நியாயமான ஒரு இதா இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு இப்படி சொல்றதுன்றது வந்து திட்டமிட்டு உருவாக்கப்படுத்து மிகைப்படுத்தப்பட்ட பொய். ஒண்ணு அவங்க அப்படி வந்தாங்கன்னா இவிஎம்ல ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு 1 கோடியே 7 லட்சம் ஓட்டு கூடி. ஆமா, அப்ப 100% இவிஎம்ல அவங்க ஃப்ராட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல அப்படி இல்லாம இன்னும் மெஜாரிட்டி இவங்க வந்தாங்கன்னா இல்லை மறுபடியும் அன்னைக்கு ஜூன் 4 ஃப்ராடு பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அப்போ இவங்க சொல்ல எண்ணிக்கை வரணும்னா ஒன்று இவிஎம் ஃப்ராடு, இல்லைன்னா எலெக்ஷனை மேனிப்புலேட் பண்றது. இப்போ நீங்க சொன்னதே அமித்ஷா சொல்லியிருந்தாரு, நாங்க ஜெயிச்சலாம் பாருங்க முன்கூட்டியே சொல்லி வைக்கிறதானே அப்படின்னு சொல்றாரு. ஆமா, திருட ஓடும்போது திருடன்னு கத்திட்டு வேற ஆளை காட்டிட்டு போற மாதிரி தான் இது. அதை வந்து அவர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்றாரு. ஏன்னா இது ஏன் சொல்றோம், இது நான் மட்டும் சொல்லல. ஓகே. ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற சிவில் சர்வன்ட்ஸு, இப்படி சமூகத்தில் முக்கியமானவர்கள் எல்லாருமே இவர்கள் வந்து எந்த எல்லைக்கும் போவாங்க, அதிகாரத்தை விட்டு இறங்க மாட்டாங்க. ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றம்ன்றது சுலபமாக இருக்காது, தேர்தலையும் ஃப்ராட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ 4ஆம் தேதி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, இறுதி எப்படி புரிஞ்சுக்கிறது? 4ஆம் தேதியை பொறுத்தவரை வந்து அவங்க நேரடியாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நார்த்தில் பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு சாதகமாக அறிவிக்க வைக்காது. கலெக்டர் அறிவிச்சிட்டாருன்னு வைங்க தேர்தல் அதிகாரி, அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு தானே போகணும். அது என்ன ஆக போகுது? ஒன்றாகாது. அது முடிகிறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வந்துடும். அப்போ அப்படி வந்து செய்வதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. கலவரங்கள், வன்முறைகள் இப்படியெல்லாம் பண்ணி வந்து சண்டை வந்துருச்சுன்னா அவங்க அறிவிக்கிறதானே. ஒரு பூத்தில் அவங்களுக்கு எதிராக இருக்குன்னு வைங்க, ஒரு தொகுதியில் ஒரு 10 இடத்துல சண்டை வந்து கலவரம் வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெளியே போங்க, போலீஸை வச்சுக்கிட்டு நாங்கள் நின்றோம் அப்படின்னு எண்ணி ஒரு முடிவு வந்து அறிவிச்சு விட்டாங்கன்னு வைங்க, என்ன செய்ய முடியும்? இதை செய்வதற்கான எல்லா வாய்ப்பும் வந்து இருக்கு. ஏன்னா அவர் பாசிஸ்ட். இப்போ நடுநிலையாளர்கள் மக்களை இதை புரிஞ்சுக்கணும். அதான் மக்கள் வந்து இப்போ இதை ஒட்டி நேற்று கூட முதல்ல டிஸ்கஸ் பண்ணோம். அமைப்புகள் எல்லாம் சென்னையில் பண்ணியிருக்காங்க. ஆமாம், போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அடுத்து திங்கக்கிழமை வந்து ஜூன் 4 ஃப்ராட் பண்ணக்கூடாது, குதிரை பேரம் நடத்தக்கூடாது, நேர்மையான வாக்கு எண்ணிக்கை வந்து நடக்கணுன்ற வலியுறுத்தி மதுரையில் ஒரு மெழுகுவர்த்தி இது போராட்டம் வந்து திங்கக்கிழமை ஈவினிங் வந்து நடத்துகிறோம். அந்த சென்ட் மேரி ஸ்கூல் முன்னாடி வந்து நடத்துகிறோம், கீழவழி விதி அங்கே. அப்போ 4ஆம் தேதி எல்லாரும் வந்து எலெக்ஷன் முடிஞ்சால் பொது அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாரும் வந்து அப்படியே போயிடுறது அப்படின்னு இருக்கக்கூடாது. இது வந்து வாக்கு எண்ணிக்கை முறையாக நடத்துறது, அதற்கு பிறகு ஒரு அரசாங்கம் சுமூகமாக ஃபார்ம் ஆகிறது. இது வரைக்கும் நம்மளுக்கான பொறுப்பும் கடமையும் இருக்குது. மக்கள் வந்து ஃப்ராடு பண்ணால் அவங்களா வீதிக்கு வந்துட மாட்டாங்க, நம்ம தான் ஆர்கனைஸ் பண்ணணும். ஒருவேளை அவர்கள் ஃப்ராடு பண்ணால் ஜல்லிக்கட்டு போல், விவசாயிகள் போராட்டம் போல் மக்கள் களத்துக்கு வந்தால் தான் இந்த நாட்டோட ஜனநாயகத்தை, அரசியல் சட்டத்தை காப்பாற்ற முடியும். இது நம்மளுக்கு இறுதி வாய்ப்பு. இதை வந்து நம்ம விட்டுட்டோம்னா நாம் மட்டும் இல்லை, நம்ம சந்ததியே வந்து பழைய நிலைக்கு போகிற ஒரு நிலைமை வந்து வந்துடும். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட இருந்து போராடி மீட்கிறது வந்து சாத்தியமே இல்லை. இன்னைக்கு எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் அவங்க தான் இருக்கிறாங்க. சுப்ரீம் கேள்விக்குள்ள இருக்கு. ஆமாம், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு. இந்த நாட்டோட பொருளாதாரம் முடிஞ்சிடும், கல்வி முடிஞ்சிடும்,
நிறுவனங்கள், அரசியல் சட்ட நிறுவனங்கள், தேர்தல் ஆணையத்திலேருந்து சுப்ரீம் கோர்ட் வரை, ஹைகோர்ட்லேருந்து எல்லாம் முடிஞ்சிடும். அதை நம்ம மீட்டெடுக்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும். அதனால் நாளில் நிச்சயம் அவர்கள் ஃப்ராட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. மக்கள் களத்துக்கு வரணும். அமைப்புகள், இயக்கங்கள், யார் யார் இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய, ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய எல்லாரும் களத்துக்கு வரணும். வந்தால் தான் நாட்டை காப்பாற்ற முடியும். இது இறுதி வாய்ப்பு. ஓகே, 2024 தேர்தல் வந்து முன்னெப்பொழுதும் இல்லாத விட பல்வேறு சர்ச்சைகளும் சந்தேகங்களும் செயல்பாடுகளுடைய கூர்நோக்குகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே குறிப்பாக பரலபிரகான் சொல்கிற விஷயங்களை பார்க்கும்போது 4ஆம் தேதி என்ன நடக்கும் என்ற ஒரு குழப்பம் இருக்கிறது. ஆனாலும் மக்கள் குழப்பங்கள் இருப்பது தெரிகிறது. இதை அப்படியே மக்கள் பாதிக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழலை அறக்கலத்துக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி.